ஹalleluya, praise the Lord. தேவ மக்களே, இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே அகமகிழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணம் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் கடந்த 10 மாதங்களிலும் நம்மளை காத்து வந்த இந்த தெய்வம் இந்த புதிய மாதம், இந்த நவம்பர் மாதத்திலும் அவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய புயத்தாலே, தம்முடைய இரக்கத்தாலே, தயவாலே தொடர்ந்து நடத்துவார் என்பது 100% உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, ஓ தேங்க்யூ லார்ட், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆமென், ஆமென், ஹalleluya, சோத்திரம். நம்ம இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கர்த்தரை சோத்திரித்து இந்த மாதத்தை நன்றியோடு கூட நம்ம வரவேற்போம். எல்லாம் அப்பா பிதாவை துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி தேவனே. இந்த முதலாம் தேதி இந்த மாதத்தில் சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீ செய்த இந்த மகத்தான கிருபைக்காக நன்றி. நன்றியின் இருதயத்தோடு கூட வந்து நிற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இப்பொழுதும் நாங்கள் பாடி ஆராதித்து உமது வார்த்தையை நாங்கள் எடுக்கும் பொழுது ஸ்திரத்தன்மை அடைய, ஹalleluya, சீர்படுத்தப்பட, உறுதிப்படுத்தப்பட, பலப்படுத்தப்பட, நிலைநிறுத்தப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதித்து தொழுது கொள்வோம். வாருங்கள். ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஓ நன்றி. கரங்களை தட்டி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உற்சாகமாய் கரங்களை தட்டி, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொல்லுவோமா? சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆமென். முழு மனதோடு கூட நோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதும் சொத்தரிப்பேன் நான். ஆமென். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதும் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். கரங்களை உயர்த்தி, என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எத்தனை நன்மைகள், எண்ணி பார்வைப்பட்ட பாக்கியங்கள். ஓ நன்றி. கைவிடாத நேசர் இயேசு நீ தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீ தானையா. மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மன
மனதை சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். வாயை திறந்து சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆமா, எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாக சொத்தரிங்க. என்றும் நல்ல மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீ தானையா. என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீ தானையா. என்னை கிருபை என்னும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மையாவும் என்னை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். கரங்களை உயர்த்தி, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஓ நன்றி. எத்தனை பேர் ஓ தேங்க்யூ ஜீசஸ் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஓ நன்றி முழு மனதாக உங்களை சோத்திருக்கிறேன் இருக்கிற இடத்துல சொல்றீங்களா? கர்த்தரை முழு மனதோடு கூட ஆராதிங்க. முழு மனதோடு கூட ஆராதிக்கிறது உங்களுக்கும் எனக்கு தான் நன்மை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் முழு மனதோடு கூட சோத்திருக்கிறேன். கடந்த நாட்களில் போராட்டம், பலவிதமான நெருக்கம், ஆமாம், ஆனாலும் அவருடைய கரம் நம்மளை நடத்துனது, அவருடைய இறக்கம் நம்ம மேலே இருந்தது. அவர் நம்மளை விட்டு கொடுக்கல. அந்த கஷ்ட சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார். கரம் பிடித்தார், தூக்கி விட்டார். ஆமென். போன மாதம், அதாவது அக்டோபர் மாதம், பல நெருக்கங்கள், எனக்கு பல போராட்டங்கள். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வர, செய்து முடிக்க ஆச்சரியமாக இருக்கு. அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இறக்கம் எவ்வளோ பெருசு. எல்லாரும் இருக்கிற இடத்துல சோத்திரம். உங்கள் இறக்கத்திற்காக, உங்கள் தயவுக்காக நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சோத்திரம், சோத்திரம். கர்த்தருடைய தயவு இறக்கம் மாறாது. ஆமென். மாறாத தெய்வம். தெரிஞ்சுக்கிடுங்க, மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாறாத கிருபை. ஓ நன்றி, நன்றி ராஜா. இந்த காலவேளையில் உங்களுடைய கிருபைக்காக நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எவ்வளவு அதிசயம். தள்ளாடிட்டோம்,
சில இடங்கள்ல நில குலைஞ்சு போற மாதிரி இருந்தது. ஓ ஷரமாதிக. But Lord, your grace, your mercy, உங்க இறக்கம் எங்களை கைவிடலப்பா. வெட்கப்படல, தலை குனிஞ்சு போக விடல. Oh, thank you Jesus, your grace. நன்றி தகப்பனே, நன்றி. எங்களுக்கு விளங்குதுப்பா இப்பதான், நீ வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள தெய்வம். இந்த மனுஷன் மாறிடுறான், ஆனா நீரோ மாறாதவர். அது 100% உண்மை. நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அப்பாக்கு நன்றி செலுத்துங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ தேங்க்யூ. ஓ மனதார சோத்துறீங்க. இந்த நல்ல தெய்வத்தை மனதார சோத்துறீங்க. துதிங்க துதிங்க துதிங்க. அம்மே வாயத்திறந்து கொஞ்சம் முடியல, வாயத்திறந்த துதி. நீ இந்த மாதத்துல கால் எடுத்து வச்சதே அவருடைய கிருபை. முடியலன்னு சொல்லாத. வேதனை ஒரு பக்கம் கிடக்கட்டு, நீ கர்த்தரை துதி. தூச்சிட்டு இருக்கும் போதே உன் வலி வேதனைகள், உன் கோணலான பாதைகள் மாறும் இயேசுவின் நாமத்திலே. தேங்க்யூ லார்ட். அநேகர் அவங்களுடைய வேலையில உபத்திரம், நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு. எனக்கு தெரியும், நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்திருக்கு. வேலை போயிருச்சு. ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு. அவர் இந்தியா வந்திருக்காரு. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு திரும்பியும் போறாரு அதே தேசத்துக்கு தான். வேலை இல்லை, இப்போ போய் தேடணும். அவர் பேசல, அவங்க அம்மா தான் என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், போட்டோ கத்துறாங்க, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் மாறாதவர். இது போல எத்தனை பேர் வேலை இழந்து, எப்படி இந்த மாசம் நான் ரெண்டை கொடுக்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும். ப்ரொவைடர். உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ரொவைடர் இருக்கிறாரு. தலைகுனியோட மாட்டேன். அநேகர் அவங்களுடைய பிசினஸ்ல தோத்து 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 போய் நிக்கிறாங்க, இழந்து போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், இந்த மாதம் நீ எழும்புவாய். ஒளி வந்தது, நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உன் கிரியை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அநேருக்கு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? நான் சொல்றதுன்னா கர்த்தர் சொன்னது. என்னால உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, என்னால உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. என் கர்த்தர் கொடுத்த வாக்கை கன்வே பண்றேன். ஆமென் ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அநேகர் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. என்ன படிக்கணும்னு தெரில, வழி திறக்குமான்னு தெரில. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா எல்லா பக்கம் பார்த்தா க்ளோஸ் டோர். ஐ டெல் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த மாதம் ஒரு அற்புதமான டோரை ஓப்பன் பண்றாரு. அது உனக்கு ஆனந்த தைலமா இருக்கும். ஓ ஷாத்தா ராமாதி ரங்கதா. ஆமென். அதே போல அநேகர் புதிய பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல கடவுளுடைய கரம் பலமா இருக்கும். பயப்படாதீங்க. டோன்ட் வரி. கடவுளுடைய கரமே வந்துருது. அப்பே நீங்க பயப்படணும். அவர் ஆளுகை செய்வார். ஆமென். அநேகர் வெளிநாடு போவதற்கு வேலை விஷயமா வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் வழி திறக்கிறார். ஆமென். அநேருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இந்த மாசம் ப்ரொமோஷன் கொடுக்குற மந்தே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுக்குறாரு. அதை யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஆமென் ஆமென். அநேகர் அவங்க நல்ல உண்மையா வேலை செஞ்சு, ஆனா ஒரு நன்மை அந்த கம்பெனியில இருந்து இன்னும் பெறல. அவங்களுக்கே தெரியும், சென்சேர் வாக்கு இந்த விஷயம் இவ்வளவு சூப்பரா நடக்குதுன்னா, ஆனா கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். நீ கனப்படுத்தப்படுவாய். ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமென். வாயை பழந்துருவீங்க அந்த ஆச்சரியத்தை பார்த்து.
ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், இந்த மாதத்துல அநேகருடைய எக்கனாமிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆக போகுது. ஒரு பார்டர் போட்டு இவ்வளோ தான் இருந்தது, இவ்வளோ தூரம் தான் நீங்கள் வச்சு அதை தான் வச்சு செலவு பண்ணணும், அதில் தான் மிச்ச மீதி எடுக்கணும். மிச்ச மீதி எங்கே பாஸ்டர் எடுக்கிறது? நான் சொல்கிறேன், God enlarge your tent. கர்த்தர் உன் எல்லைகளை விரிவாக்குறாரு, வருமானத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நிரம்பி வழிகிறத நீ பார்க்க போற. அந்த பாத்திரம் அப்படி அந்த எட்ஜஸை தாண்டி ரணத்தோவா ஓஷத்தா பத்தா உதீன மஷாலா ஓ ரப்பத்த கட்முஷ் ஓ நல்ல ஷக்குவா ரமதா அஷிக நல்ல தூரமஷம். எஸ் எஸ் எஸ். அநேகர் உங்க கையில செஞ்சதெல்லாம் இழந்து போனதை இப்ப கர்த்தருடைய கரம் வந்து நீ இழந்ததையும் இப்போ நீ என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் அவருடைய கரம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், சம்பாதித்து கொடுக்கும். அநேகர் பலவிதமான தடைகள் உங்க வாழ்க்கையில இருந்த பாண்டேஜஸ் உடையுது. ஆமென். பழைய மனுஷன் புதிய மனுஷனா மாறுற நேரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh, thank you Lord, thank you Jesus, thank you Lord. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. திருமண காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிறைய பேர் இது எனக்காக தான் இருக்குமான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தான். ரொம்ப நாள் காத்துட்டீங்க, அப்படியே இருதயம் இழகிட்டு எப்போ கர்த்தர் சொல்றாரு, என் கரம் கூட இருக்கும், என் கரம் செய்து முடிக்கும். நேர்த்தியான காரியத்தை கொண்டு வராரு. அது மனவாளனோ மனவாட்டியோ யாருக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ நேர்த்தியானதை கொண்டு வர ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அந்த விஷயம் பேச ஆரம்பிச்சுன்னே தெரியும், இதுதான் கர்த்தர் ஆயத்தம் செய்தது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுடைய திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொடுப்பார். அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, உடைஞ்சு போயிருக்கு. கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. பாஸ்டர், இந்த புதிய மாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு அருமையானவங்களை இழந்து போய் நிற்கிறேன். போன மாதம் என்னோட தாய் என் கூட இருந்தாங்க, போன மாதம் என்னுடைய தகப்பனே கூட இருந்தாங்க, இந்த மாதம் இல்லை. கர்த்தர் சொல்றேன், நான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். அதே போல சில குடும்பங்கள் உடஞ்சி எப்படி போயிருக்குன்னா, அவையில உணர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் போன மாதம் வர கணவன் மனைவியா இருந்தோம், இப்போ ஒரு வேர்டு எங்களை வந்து பிரிச்சிருச்சு, செப்பரேட், டிவோர்ஸ். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மறக்கல. எனிமி ஜெயம் எடுத்தது போல தெரியுது, ஆனா நீங்க ஜெயம் எடுக்கணும்னா இப்ப கர்த்தர்கிட்ட வாங்க. இயேசுவே, நான் உண்மை நம்புறேன், என்னை திரும்பி கட்டி எழுப்புங்க. உடஞ்சி செதறி போயிருக்கலாம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரியே போயிருக்கலாம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருக்கலாம், அது மேட்டரே இல்லை. கர்த்தர் இணைப்பார், கர்த்தர் இணைந்து வாழ செய்வார். அநேருக்கு வயது ரொம்ப ஆயிட்டு, இப்பதான் உங்களுக்கு நினைப்பே வருது, நம்ம திருமணம் செஞ்சிருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பயப்படுறீங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை திரும்பி கண்டு வைப்பார், பயப்படாதீங்க. நன்றி. என் கூட சேர்ந்து கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்,
தெய்வமே சோத்திரம். மனதார ஆராதிக்கிறோம், மனதார ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும். ஓ நன்றி. ஜீவனுள்ள தெய்வமே, ஜீவாதிபதியே, உம்மை நோக்குகிறோம். எல்லாரும் அவரை நோக்கி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. நீங்க சோத்திரம் பண்ணும் பொழுது வழி பிறக்குது. ஓ தேங்க்யூ லவா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவே நானும் என் குடும்பமும் முழு மனதோடு கூட அர்ப்பணிக்கிறோம். ஒரு சில எல்லா ப்ரேயர் பாயிண்ட்டும் ஓரளவு டச் ஆயிடுச்சு. ஆனால் என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், குழந்தை செல்வதற்காக. அதை பற்றி கர்த்தர் மறந்துட்டாரா? இல்லை, மறக்கலை. நான் மறந்துட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுடைய சந்ததியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீ பயப்படாத. இந்த தேவன் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஓ நம்மோடு கூட இருக்கிறார். ஓ நன்றி. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சொல்வோம், நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இயேசுவே ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா, ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் தெய்வ மகிமை இறங்கி பிள்ளைகளை நிரப்பட்டும். சத்தியம் அவர்கள் இருதயத்திலே பிரகாசத்தை கொடுத்தது. அவங்களுடைய விண்ணப்பங்கள் நீர் பதில் செய்து அவர்களை கனப்படுத்த போவதற்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென், ஆமென். தேவ மக்களே,
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதமும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதத்தில் ஒரு வேத வாசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை பாருங்க, உங்களுக்கு தைரியம் உண்டாகும், நிச்சயம் உண்டாகும். இந்த மாதம் தோல்வி இல்லை, அவருடைய வாழ்வு நமக்கு இருக்கு. ஆமென். 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வசனத்துல இறுதி பகுதி இப்படியாக வருகிறது. அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இல்லையா? கர்த்தர் என்ன பண்றாரு? ஆங்கில மொழிபெயர்ப்புல, but the God of all grace who hath called us unto his eternal glory by Christ Jesus. கடவுளுடைய இரக்கம் நம்மளை நித்திய வாழ்வுக்கு அழைச்சிருக்குது. அரகுற வாழ்வுக்கு இல்லை, ஏனதானன்ற வாழ்வுக்கு இல்லை. ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலம். அந்த வசனத்துல இறுதி பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தான் ஆதாரம் எடுக்க போறோம். என்ன வருது? அவர் என்ன படுத்துறாரு, என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையில சீர்படுத்தி எப்படி எதுக்காக சீர்படுத்துகிறாரு? அந்த கிருபை நிறைந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த நித்திய மகிமையை தருவதற்கு, அந்த நித்திய மகிமையான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில கட்டுவதற்கு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சீர்படுத்தி. ஆமென். அலங்கோலமான வாழ்வுக்கு கர்த்தர் அழைக்கல, எப்படி வேணா வாழ்ந்துக்கலான்ற வாழ்க்கைக்கு அழைக்கல. அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரே பாடு, கஷ்டம், துயரம். இல்லை, அது கிடையாது. ஒருவேளை அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நிச்சயமான காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சீர்படுத்துவார். அதான் உண்மை. சீர்படுத்துறதுக்கு எதுக்குன்னா, அந்த பற்றாக்குறை எடுப்பதற்கு, அந்த போராட்டத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுவதற்கு. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சாதாரண ஜீவியம் அல்ல. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியமே, அதுதான் கர்த்தருடைய அனுக்கிரகமே, அதுதான் கர்த்தருடைய திட்டமே. மேக் யூ பர்ஃபெக்ட். நீங்களும் நானும் ஏதோ விஷயம் செஞ்சு ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கைக்கு வர்றதில்லை, அது முடியாது. அவர் நம்மளை சீர்படுத்துறார். God completes what he started in you. உன்னை வச்சு என்ன ஆரம்பிக்கிறாரோ அதுக்காக உன்னை கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு கம்ப்ளீட் மேனா மாத்துறாரு. எனக்கு இந்த கம்ப்ளீட் வேர்டு கேட்ட உடனே ரொம்ப ஓல்டன் டேஸ்ல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், எனக்கு பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அதுக்கு அந்த கிரிக்கெட்டர் வருவார், சுனில் கவாஸ்கர், குவாலியர் ஷூட்டிங்ஸ், அப்புறம் ரேமன்ஸ்க்கு அது இன்னொரு மனுஷன் வருவாப்புல. இந்த ரேமன்ஸுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பிளேசரை போட்டு அப்படி நடந்து வர்ற மாதிரி காமிச்சிட்டு சொல்லுவாங்க, எ கம்ப்ளீட் மேன். எனக்கு இம்மிடியட்டாக அங்கே தான் போகுது. கரெக்டாக இருக்கும் பாருங்க, அந்த ஃபிட்டிங்கு, அந்த கலரு, இப்படி சொல்லலாம், நச்சுன்னு இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியமும் கடவுள் அவருடைய பிள்ளைகளை கரெக்டாக வைக்கிறார், நச்சுன்னு வைக்கிறார், கம்ப்ளீட் பண்றாரு நம்ம வாழ்க்கையில. அந்த ஃபிட்னஸ், கம்ப்ளீட் மீன்ஸ் என்னன்னா கரெக்டான ஒரு ஃபிட்னஸ். அது என்னமோ நமக்குன்ற மாதிரியே இருக்கும். நமக்குன்னு தான், அது உங்களுக்குன்னு தான். மாதிரி என்ன? நமக்கு தான். இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறது, யோசிப்பு பாருங்க, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, அதை விளக்கி கொடுக்குறான். கொடுத்தா அவனுடைய சகோதரர்கள்லாம் கோவப்பட்டாங்க. ஏன்? தகப்பனே கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. தரிசனம் அப்படி இருக்கு, அநேகரை அப்செட் ஆக வைக்குது. நாளைக்கு இந்த ஜெப நேரத்தில் கடவுளுடைய சில வெளிப்பாடு உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. சில பேருக்கு அப்செட்டை கொடுக்கும். என்னது? பிஸ்னஸ் திரும்பி நல்லா ஆக போதா?
சில பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகணுன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்த போவது நிச்சயம். அவனுக்கு கண்டிப்பாக அதை அப்செட்டாக தான் கொடுக்கும். இங்கே அப்படி தான் அப்செட் ஆனாங்க. ஆனால் இந்த தரிசனம் உடனே யோசேப்பு வாழ்க்கையில் 2வது மாதம் இல்லை 3வது மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பல ஆண்டுகள் எடுக்குது. எதுக்குன்னா அவரை சீர்படுத்துது, அவரை பர்ஃபெக்ட் ஆக்குது, கம்ப்ளீட் மேனாக மாற்றுது. எப்படி பிரதர் கம்ப்ளீட்? ஆமாங்க, பார்வன் சொல்கிறாரு. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்தேன். பார்வன் சொல்கிறாரு, யோசேப்புக்கிட்ட முன்ன பொண்ண பழக்கம் கிடையாது. இப்போ கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. எப்போ? நான் கனவை சொல்ல மாட்டேன், நான் கண்ட கனவை சொல்ல மாட்டேன், அந்த கனவை நீ தான் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். பெரிய டாஸ்க்கு. சொன்னாது ஏதாவது சொல்லி ஒப்பைத்தலாம். இந்த ராஜாக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அறிவை கொடுத்துட்டாரு. தயவுசெய்து வாயை திறந்து தரிசனத்தை சொல்லிட்டாரு. சொன்னால் எல்லாரும் ஏதாவது உளறி கொட்டிட்டு போயிருக்கும். அந்த பார்வோக்கு அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த விஷயத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறாரு. இப்போ சொல்லிடாத, அவனேன்னு சொல்லணும். அப்போ தான் அங்கே அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணுறான், முடியல. அவங்கிட்டே இருக்கு ஆளு. 1 2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கில் இருக்குது, 100கணக்கில் இருக்குது. ஒருத்தனாலையும் சொல்ல முடியல. இப்போ வாயை திறந்து சொல்றதுக்கே யோசிக்கிறான். சொன்னா தப்பா சொன்னா செத்தான். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொன்னானாவது ஏதாவது ஒப்பைத்தலாம். இது இப்படி இல்லை அது அப்படி. இங்கே ஒப்பைத்துறதுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த கம்ப்ளீட் மேனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் கரெக்டாக அக்யூரேட்டாக, கொஞ்சம் கூட குறையில, கொஞ்சம் கூட கூட்டலை. என்ன பார்த்தானோ. இப்போ அந்த பார்வனுக்கு என்னடா, அரண்மனையில் இவனும் என் பக்கத்தில் இருந்த மாதிரியே கரெக்டாக சொல்கிறான். கரெக்டாக என் பக்கத்தில் இருந்து அந்த தரிசனத்தை பார்த்த மாதிரில சொல்கிறான். அதுக்கு வழக்கத்தையும் கொடுக்குறான். இதுக்கு மேலே எவன் நம்பாமல் இருப்பான்? இப்போ நம்புகிறான். நம்புறது மாத்திரம் இல்லை, உள்ள பார்வன் இருதயத்தில் இன்னொரு பிக்சரை பார்க்குறான். என்னன்னா, இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு இந்த தேசத்தில் ஆளே இல்லை, இன்க்ளூடிங் அவனையும் சேர்த்துட்டு தான் சொல்கிறான். இவனை தவிர யாரில்லை. அப்போ நீ தான், உனக்கு எனக்கு சிங்காசனத்தில் மட்டும் வித்தியாசம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பவர் அத்தாரிட்டியை கொடுக்குறான். அப்போ கவனிங்க, யோசேப்பை ஓவர் நைட்டே கொண்டு வந்திருக்க முடியும். அது கர்த்தரால் செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனால் சில பர்பஸ்க்காக, சில திட்டங்களுக்காக, சில விஷயங்களை வழங்க வைப்பதற்காக, சில பேரை கர்த்தர் ஒன்றுமில்லை, என் பிள்ளை மேலே என் ஆவி இருக்கு என்பதை காண்பிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிறது பொய் என்று நிரூபிப்பதற்காக சில காலங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஒன்றும் நஷ்டத்துக்கு இல்லை, நன்மைக்கு. அதில் மெயின் பாயிண்டே அவனை சீர்படுத்துகிறார். 2வது இந்த வசனத்தில் ஸ்திரப்படுத்தி, ஸ்டாப்ளிஷ் யூ. என்ன பண்ணுறாரு? சீர்படுத்துறாரு, சரிப்படுத்துறாரு. இப்போ ஸ்திரப்படுத்துறாரு. ஸ்திரப்படுத்துறாருன்னா என்ன? ஸ்திரப்படுத்துறாருன்னா என்ன இல்லையா? He set your feet on solid ground. நம்முடைய காலை நல்ல ஒரு கிரவுண்டில் என்ன பண்ணுறாரு? நிற்க வைக்கிறார். சாலிட் கிரவுண்டில் நிற்க வைக்கிறார். தடுமாற்றத்தில் இல்லை, சாலிட் கிரவுண்டில் நிற்க வைக்கிறார். நிறைய பேர் நீங்கள் தள்ளாடி நடந்திருக்கலாம், குறுகி போயிருக்கலாம், நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஐயோ என்னால் முடியல. கர்த்தர் உங்களுடைய கால்களை ஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், அப்படி நிற்க வைக்கிறார். ராஜாவை போல நிற்க வைக்கிறார். ராஜாவை போலன்ற வார்த்தை கூட தப்பு தான். ராஜாவாக நிற்க வைக்கிறார். ரிமூவிங் இன்ஸ்டெபிலிட்டி. எதை நம்மக்கிட்ட எடுக்கிறாருன்னா, தடுமாறணும் பார்த்தீங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பாரு, அவனா டக்குன்னு செஞ்சு முடிக்கிறான். எப்படி பாரு, 1 மாசத்துல ஜோலி முடிச்சிட்டான். எல்லாத்துக்கும் தேவை காசு. பாரு, அது இல்லாதனால நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தேவை காசுன்னு உலகம் சொல்லுது. எல்லாத்துக்கும் தேவை இயேசு இருந்தால் போதும். காசும் வரும், என்னென்ன வேணுமோ எல்லாம் வரும். நமக்கு தேவை இயேசு, அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம்.
இன்னைக்கு நான் இது இருந்தால் இப்படி வந்திருப்பேன்னு அந்த இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை காட் ரிமூவ் பண்ணுறாரு உங்ககிட்ட இருந்து. இது இருந்தால் செஞ்சுருப்பேன், இது இருந்தனால இழந்து போய் நிற்கிறேன், இதனால முன்னேற முடியல, இதனால வாழ முடியல சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தியா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த இன்ஸ்டெபிலிட்டியை நான் எடுக்கிறேன், நான் உன்னை ஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், நீ நிற்ப. தாவீது ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன் தான். ஆடுதான் மேய்க்கிறார், தகப்பனோட ஆடை மேய்க்கிறார். அவர்கிட்ட இருந்த இன்னொரு குவாலிஃபிகேஷன், நல்லா பாடுவார், நல்லா வாசிப்பார், அவ்வளோதான். ஆடு மேய்க்கிறார், வேற எதுவும் இல்லை. அன்னை மாறினா சொன்னால் ஊரே அசந்து போகிற அளவுக்கு பெருமை பேர். ஏன்னா கவர்மெண்ட்டோடைய மிலிட்ரியில் இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெருமை. என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தேசத்தின் ராஜாவாக மாற்றுறார். ஆடுகளுக்குள்ள தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். ஆடு மேய்க்கிறது, மேம பேப, எங்கே புல் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது. நான் சிங்காசனத்தில் உட்கார வச்சேன். அவன் காலை உறுதியான இடத்துல நிப்பாட்டுறார். அவன் குடும்பமே பார்க்குது, வியந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உன்னோட நிலைமை சாதாரணமாக இருக்கலாம், உன்னை யாரும் பார்க்கல, உன்னை மதிக்கலை, உன்னை அவமதிச்சிருக்கலாம். கர்த்தரை நம்பு, அவருடைய கிருபையை பாரு, கர்த்தர் உன்னை ஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது போல. மூன்றாவது அற்புதமான வார்த்தை, பலப்படுத்தி, ஸ்ட்ரென்தன் யூ. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறார். இந்த மாதம் நிறைய பேர் பலனே போச்சுங்க. பலன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா திறமை, அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்டெமினா, அப்புறம் பாருங்க ஒரு வைராக்கியம், ஒரு நல்ல தரிசன பார்வை, ஒரு விசுவாசம், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து தான் பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த எக்கனாமி, இது இல்லைன்னா டோட்டல் வீக்கு. சில பேரை பார்த்துருக்கேன் பாருங்க, வீக்காக தள்ளாடி 2 பேர் பிடிக்கணும், ஆனால் மணியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு. அதனால அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வயசாகிறதுனால வர்ற இது, மித்தபடி ஐ எம் ஆல் ரைட், இப்பயும் நான் சிந்திக்கிறேன், இப்பயும் நான் செயல்படுறேன், இப்பயும் நான் உட்காந்து ஏர்ன் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா பணம் ஃப்ளோ, அந்த வீக்னஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. இது இருக்குயா, இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சில பேருக்கு எல்லா செழிப்பு எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஆனால் பாருங்கள் சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார முடியாது. அவங்க எல்லாம் இருந்து என்ன நிம்மதியை சாப்பிட முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், இங்கே இந்திய தேசத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தி கொண்டு வருகிற ஒரு முதலாளி, அவருடைய குடும்பத்தில் அவருக்கு திருமணம் ஆகலை போல. ஆனால் அவருடைய குடும்பங்களில் அநேகர் எல்லாரும் மறித்து போயிட்டாங்க. இப்போ இவர் சிங்கிள் மேன், ஒருத்தர் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டர்ன் ஓவரையும் மாதம் சேலரி போடுற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு எல்லாம் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு குடும்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பம்னு ஒன்று இல்லையா. எல்லாம் கவனிங்க, எதுக்கு இதை சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேர் கர்த்தர் அப்படி நைஸாக விட்டுட்டு இந்த எக்கனாமி பிளெஸ்ஸிங், அது வேணும் இது வேணும், இது இருந்தால் போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பேன். ஏங்க எல்லாம் கரெக்டுங்க. இயேசு இல்லாத ஒரு வாழ்வு, இயேசுவாகிய பலன் உங்களுடைய பலனாக இல்லைன்னு சொன்னால், நீ மலையவே வில்லு போல வளைச்சாலும் சரி, அது உனக்கு திருப்தியை கொடுத்துறாங்க. சொல்றது வழங்க. He empowers you to
டு ஃபேஸ் சேலஞ்ச் வித் டிவைன் மைண்ட். அவர் என்ன பண்றாரு? நம்மளை எம்பவர் பண்றாரு. இந்த பெரிய சேலஞ்சஸ் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளை எம்பவர் பண்றாரு. இதான் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை செய்கிறார்? கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே? அப்படி இருக்கிற இடத்துல இயேசுவே, எஸ் லார்ட் ஐ நீட் யூ சொல்லுங்க. அந்த எம்பவர்மெண்ட் உங்களுக்குள்ள வரும். எல்லா சேலஞ்சஸையும் வித் டிவைன் மைட்டில் செஞ்சு முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். தெய்வீக பலத்தில் செய்வனேன்னு முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை, இந்த நார்ம்ஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும். God can do anything. இன்னைக்கு முதலாவது கர்த்தரை தேடி நம்பி விசுவாசி. வழிகளை நீ பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு அந்த எபிரேய குழந்தை பிறக்குது. அவர் தான் யார்? மோசஸ். அப்போ ஒரு சட்டம் இருக்கு. இத்தனை வயசு மாதம் இருக்கிற குழந்தைன்னா, அது ஆண் குழந்தைன்னா வெட்டி போடணும். அது நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, வெட்ட ஆரம்பிச்சிட்டான். மோசையோட தாய் பெண், அவங்க பயப்படலை, கலங்கலை. இன்னைக்கு அந்த பேசேஜை நிறைய பேர் ரொம்ப அதை சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த தாயை கடவுள் எம்பவர் பண்ணலைன்னா, அவங்க செஞ்ச வேலைன்னா பார்த்தீங்கன்னா வியப்ப தருது. இது காடோட எம்பவர்மெண்ட் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு லேடினா